சட்டமன்ற உறுப்பினர்களை இரவல் வாங்கித்தான் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான்னு எடப்பாடி பழனிசாமி போல்டா அடிக்க ஆரம்பிச்சார். இப்போ இறங்கி வேலை செய்யறாருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சிலாம் வரவே சான்ஸ் இல்லை. அதுவும் 60 நாள் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரோன்னா அப்படி என்ன தீவிரவாத ஆட்சி தான் நடக்குதா? இப்போ அதிமுகவில் நடக்கிற மாதிரி பலரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாங்காது. அதோட ஆதரவு கொடுத்தவங்களாம் பின் வாங்கிப்பாங்கன்னு சொல்ல வர்றாரு. எப்படி வாங்குவாங்க? ஒவ்வொருத்தரும் அமைச்சரை வாங்கிட்டு இருக்காங்க. ஜீவாவுக்கு கோவம் வருது, ஜீவா கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த பசங்க படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி தாங்காதுங்க. அதிமுகவை செயல்பட்டால் தான் அதிமுக தொண்டனே பொறுப்பாக இருப்பான். ஒரு நெஞ்சை நிமித்திட்டு கட்சி அரசியலை பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே எதிர் துருவம் தான். இருந்தாலும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பலம் தானே. அது காணாமல் போய்விடுவார். தாவேக்காக இன்னும் லாபம். நடுவில் அண்ணாமலை தலை எடுத்தால் அவருக்கும் லாபம். நம்முடைய இதுவே திமுக எதிர்ப்பு தான். அப்படிப்பட்ட அதிமுகவை இந்த மாதிரி பண்ணுறாரு எடப்பாடின்ட்டு சொல்லிவிட்டு இவங்க எங்கே போகிறாங்கன்னா தாவேக்கா போகிறாங்க. நீ ஏடிஎம்கில் ஒரு பெரிய செட்டு போகுது, டிஎம்கிலும் ஒரு பெரிய செட்டு போகுது. ஆமாம், ஸ்பெஷல் வாஷிங் மிஷின் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க தாவேக்கா. ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ் வாஷிங் மிஷின். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த அமர்வில் அதிமுக பெரிய அளவில் செயல்படலை, ஐடி விங்கை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கான்றலாம் பேசணும் நம்ம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான பல விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி. ஒரு 2 விஷயம் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். சிங்கப்பெண் படை என்பதெல்லாம் ஒரு ஷோ தான், மக்களுக்கு அதனால் எந்த நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சட்டமன்ற உறுப்பினர்களை இரவல் வாங்கித்தான் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான்னு எடப்பாடி பழனிசாமி போல்டா அடிக்க ஆரம்பிச்சார். இப்போ இறங்கி வேலை செய்யறாருன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? என்னைக்கு பேசினாரு இவர்? களவாணித்தனம் பண்ணுறீங்க, கூட்டு களவாணித்தனம்னு என்னைக்கு பேசினார்? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கரூர். ஆமாம், 10ஆம் தேதி. இவர் என்னைக்கு பேசுகிறாரு? 14ஆம் தேதி பேசுகிறாரு சார். பதில் என்னைக்கு இவங்கள்ட்ட இருந்து வருதுன்றான், ஏடிஎம் கிட்ட இருந்து ரியாக்ஷன். 14 ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ரூம் போட்டு யோசிக்கிறீங்களான்றேன். அடுத்த செகண்ட் வரணுமா வேணாவா? திமுக சேர்ந்து நீங்கள் கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணீங்க, நீங்கள் 2 பேருமே கூட்டு கலவானீங்க தான். சரி, தேர்தலில் தைரியம் இருந்தால் இடைத்தேர்தலில் தனியாக நில்லுங்க பார்ப்போம் அப்படின்ற சொல்கிறாருன்னா அதுக்கு அடுத்த 5வது நிமிஷம் 10வது நிமிஷம் அறிக்கை வரணுமா வேணாவா? எங்கே போயிருந்தாங்க? 4 நாள் பொறுத்து திமுக அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சட்டமன்றத்தில் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டால் 2 நாள் பொறுத்து மக்கள் நெஞ்சங்களில் குடியிருக்கிறேன்னு ரூம் போட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அதிமுகவுடைய வேகம் தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எதில் தேவை? மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில். அதே மாதிரி தாவேக்காவை விமர்சிக்கிற, அரசியல் ரீதியாக விமர்சிக்கிற விஷயத்தில் அரசியல் ரீதியாக என்ன விமர்சிக்கிறீங்கன்னு பார்த்தால் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரும். அதே தான். அதாவது இந்த மக்களுக்கு பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்கும். நம்ம ஆட்சி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கணும், கவர்மெண்ட் வந்திருக்குது. இந்த கவர்மெண்ட்டு மேலே பொதுமக்களுக்கு பெரிதாக எந்த கோபமும் இருக்காது. ஏன்னா அவங்கள பாதிக்கிற எந்த விஷயத்தையும் பெருசாக இது பண்ணல. கூடுதலாக லஞ்சம், இந்த டெண்டர் ரத்து பண்ணுறது, கமிஷன் கலெக்ஷன்லாம் இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்கள் நாங்கள் தேர்தலில் சொன்னதை நாங்கள் நிதி வர சரி பண்ண அவங்களுக்கு பண்ணிவிடுவோம், பண்ண மாட்டோம்லாம் இல்லைன்றத சொல்கிறாரு. அப்போது பொதுமக்களுக்கு கோபம் வராத, பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சிலாம் வரவே சான்ஸ் இல்லை. அதுவும் 60 நாள் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரோன்னா அப்படி என்ன தீவிரவாத ஆட்சி தான் நடக்குதா? இல்லை அப்போ உங்களுக்கு கோபம் வருது. அவர்கள் தான் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக தான் 6 மாதத்தில் கலைஞ்சிரும் அதுன்னாங்க. திமுக அது பழக்கமான ஒன்று. இழிவாக பேசுறது, அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, இந்த மாதிரிலாம் அவர்களுக்கு சாதாரண விஷயம். அதிமுக ஓரளவுக்கு லாஜிக்காக பேசுவார். எடப்பாடி பேசுகிறேன்னா லாஜிக்காக பேசுவார். ஆனால் இப்போ அவரும் இவர்களே மாதிரி 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரும். விரும்பினே சொல்லலை, குதிரை பேரம் நடக்குதுன்னு ஒரு காரணம் வைக்கிறார்ல அவர். ஆட்சி எப்படி 6 மாதத்தில் கலையும் சொல்லுங்கள்? எப்படி கலையும்? அப்போ லாஜிக் இல்லைல்ல பேசுகிறதில்ல. பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதிமுகவில் நடக்கிற மாதிரி பலரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் இந்த ஆட்சி இவ்வளோ பேர் வெளியேறாங்க, இதெல்லாம் போக பார்த்தா இந்த ஆட்சி 6 மாதம் கூட தாங்காது. ஆதரவு கொடுத்தவங்களாம் பின் வாங்கிப்பாங்கன்னு சொல்ல வர்றாரு. எப்படி வாங்குவாங்க? ஒவ்வொருத்தரும் அமைச்சரை வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை ஆதரவு கொடுத்தவங்க ஏதாவது இவர்களுக்கு எதிரான கருத்து பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கு அவர் வேறு மாதிரி கிட்ட போட்டு நான் ஒன்றும் கேட்கல, கொடுத்தா நான் சொல்ல போகிறேன்ற மாதிரி அவர் ரெடியாக இருக்கார். அப்போ மேலும் இருக்க தான் செய்யுது. அப்புறம் இருக்கும்போது என்ன பிரச்சனை? ஆட்சி 6 மாதத்தில் கலைன்னு ஏன் பேசணும்? திமுக வாய்ஸ்லேயே நீங்களும் ஏன் பேசுகிறீங்க? என்ன விஷயம்னா
ஆட்சி 6 மாதத்தில் கலைஞ்சிரும், ஆட்சி 6 மாதத்தில் வந்து திமுக அதிமுக சொல்கிறது காரணம் என்ன, இந்த நடவடிக்கைகள் அதிகாரிகள்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரி சொன்னால் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும்ல. ம். என்ன பயம் வரும்? ஐயோ ஆட்சி ஒரு மேலே கலைஞ்சிச்சுன்னா மறுபடியும் இவங்க ஏதாவது வந்துட்டாங்கன்னா நம்மளே ஏதாவது பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒரு பயம் வரும்ல. அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை போடுறது, 6 மாதத்தில் கலைஞ்சிரும், 3 மாதத்தில் கலைஞ்சிரும்னு. அதனால் அதிமுக இது ஒன்று. இன்னொன்று, மற்ற தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க, டேடி எங்கள் டேடி மோடி எங்கள் டேடின்னு சொன்னார்ல ராஜேந்திர பாலாஜி, அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஜீவாவுக்கு கோபம் வருது, ஜீவா கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்த பசங்க படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க ஆட்சி தாங்காதுன்னு. இப்போ என்ன ஸ்டாலின் மிக்க மகிழ்ச்சியோட பெருமிதத்தோட அதீத சந்தோஷத்தோடையா இருக்கார். போச்சே போச்சேன்னு தானே இருக்கார், அதுவும் அவருக்கும் சேர்த்து போச்சு. அப்படி இருக்கும்போது அவர் கோபம் வரணும், எப்படி கோபம்னா என்னது, ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அந்த ஆட்சின்றார். அது என்ன இன்னொரு கட்சி தலைவருக்கு கோபம் வந்தால் அந்த ஆட்சி அவ்வளோதானே எதுக்கு சொல்கிறீங்க, எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? பாசம். லேட்டஸ்ட்டாக எதிரி நண்பன் மாதிரி ஒரு இது போகுது. செல்லூர்ராஜ், மாண்பு மிகுந்த முதலமைச்சர்கள் இருந்த சட்டசபையில் இவர் இப்படி பேசுகிறாருன்றாங்க. மாண்புனா என்ன அப்படின்னு நம்ம சட்டசபையை தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் அவர் சொல்கிறதுல கலைஞரையும் ஸ்டாலினையும் சேர்த்து சொல்கிறார், இவர்கள்லாம் இருந்தப்போ மாண்பு இருந்ததுன்னு. ஏங்க உங்களை தலைவி ஜெயலலிதா தாக்கப்பட்டதும் அந்த மாண்பு இருந்த இதில் வந்துருமா? நாற்காலியெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க, அது மாண்புல வருமா? சட்டசபையில் சபாநாயகரை கையை பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அந்த சீட்டு மேலே உட்காந்துக்கின்னு அந்த போடியத்தெல்லாம் உடச்சி பெரிய கேரோ பண்ணாங்களே, அந்த மாண்புல வந்துருமா? ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு பேசும்போது என்னங்க ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு பேசுகிறீங்க அப்படின்னு எடப்பாடி கேட்குறாரு. வெளியே பேசுகிறீங்க ரைட்டு, சட்டசபையிலே பேசுகிறீங்க, என்ன அது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வாடான்னு கேட்டார். அப்படின்னா அப்படி தான் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு. அது எந்த மாண்புல வருது? அதை சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கி மாண்பு நிறைந்த அமைச்சர். இவர்களை உள்ளுக்குள்ளே இவங்களை எதுவும் அட்டாக் பண்ணலையா? பார்ட்டி ஃபண்டு 2017 நீங்கள் அடித்த கொள்ளையெல்லாம் வெளியே கொண்டு வரணுன்றப்போ கூட இவங்க எதுவுமே கண்டுக்கல. டிஎம்கே தான் கத்திட்டு வெளியே போச்சு, எவருதா? அது கூட அவர் சொன்னார், பார்ட்டி ஃபண்டு தான் சொன்னார், யாருன்னு கூட சொல்ல இவங்க கோச்சின்னு போயிட்டாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு அவங்களையும் சேர்ந்து தான் வரும். அப்போது அவர் எதுவுமே ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ திடீர்னு இந்த ரியாக்ஷனு பாரு, மோடி 15 நாள் இருக்குது, மோடி வந்து தீர்த்துருவார் அப்படின்னு இவர் பேசுகிறார். ஆர்பி உதயகுமாரும் அதே மாதிரி பேசுகிறாங்க. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னா, ஆட்சி இது மாண்பு நிறைந்தது, திமுககாரங்க இப்போ ரொம்ப நட்புறவாக தெரிகிறாங்க. அதிமுக இது எல்லாமே அதிமுகவுக்கு பெரிய டேஞ்சர். அதிமுகவை செயல்பட்டால் தான் அதிமுக தொண்டனே பொறுப்பாக இருப்பான், ஒரு நெஞ்சை நிமித்திட்டு கட்சி அரசியலை பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே எதிர் துருவம் தான், இருந்தாலும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பலம் தானே. அது இல்லை பலகீனம். திமுகவில் வேணால் இது கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் அதிமுக உருவானதுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். சரி, அதிமுகவுடைய 2 பிரதான தலைவர்கள் பல 10 ஆண்டுகளாக அந்த தொண்டர்கள் மனசில் அப்படி ஊற வச்சுருக்காங்க, தீய சக்தி, திமுக எதிர்ப்பு தான் நமக்கு இதுன்னு. அதிமுக உயிர் வாழ்றதே திமுக எதிர்ப்பில் தான். இப்போ கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எளிய மூலியமாக இருக்கிறாங்க பல மாநிலங்களில். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆச்சு அமைச்சாங்க. இல்லை, இப்போ ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு எங்கே இருக்காங்க? அவர்கள் பலமாக இருக்கிற இடத்துல எங்கேயா இருக்காங்களா? இல்லை, பலமாக இருக்கிறது அவர்கள் பலமாக இல்லை அப்படி சொல்ல வரீங்களா? தான் சொல்கிறேன். அவர்கள் எங்கேயுமே இல்லையே, திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இங்கே தாவேகா கூட்டணியில் ஒருத்தர் உள்ளே இருக்காரு, 2 பேர் வெளியில் இருக்காங்க. இது தேசிய அளவில் தேசிய முன்னணி ஆட்சியில் பாஜக கம்யூனிஸ்ட்டுகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு எதிராக. அப்புறம் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவு, இந்த மாதிரிலாம் நடந்தது. அது வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு இதுக்கு இது பண்ணுறது. பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட்டணி சேர்ந்தது வெஸ்ட் பெங்காலில். இது மம்தாக்கு எதிராக. அசல் என்ன நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போனாங்க. அதனால் இது வந்து நடக்காது. அப்போ திமுகவுடைய அதிமுக சேர்ந்துச்சுன்னா அதிமுகவுடைய உண்மையான தொண்டன் வந்து கோபம் அடைவோம். அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறீங்களே, ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணுறீங்களே, அப்போ அவன் வாக்கை மாற்றி கொடுத்துறதுக்கு யோசிப்பான். ஏன்னா அவன் எந்த காலத்தையும் திமுக போட மாட்டான், அதிமுக அங்கே போச்சுன்னு கூட பார்க்க மாட்டான். திமுக போய் நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். அப்போ தாவேக்காக்கோ இல்லை சீமானுக்கோ இல்லை அண்ணாமலை புதுசாக ஆரம்பிச்சா அவருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் மாறுவான். அது யார் இப்படி அழிவு நோக்கி நகரும்? நீங்கள் மதிமுக வெளியில் போனார், மதிமுக ஆரம்பித்த நோக்கம் என்ன? வாரிசு அரசியல், திமுக எதிர்ப்பு. அவரை வந்து கலைஞர் ரொம்ப லாபகமாக திமுக கூட்டணியில் கொண்டு வந்தார். அப்புறம் அவங்க நிலைமை என்னாச்சு? காண போயிட்டாங்க. இதுதான் அதிமுக நடக்கும். அதனால இவர்கள் அதை பற்றி கவலை இல்லை.
இப்போ இருக்கிற செல்லூர் ராஜுக்கோ மற்றவர்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை நாம் நல்லா இருக்கணும், இந்த விஷயத்த தாவேக்காவை நம்ம காலி பண்ணணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. அது அவர்களுக்கு மேலும் சிக்கலை தான் உண்டு பண்ணும். இதில் இவர்கள் நினச்சிக்கிறாங்க நம்ம திமுக அதிமுக சேர்ந்தா என்னன்னு இப்போலாம் கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா? சேர்ந்தா என்ன அப்படி இந்த பத்திரிகையாளர்களை விட்டு பேச விட்றாங்க, அரசியல் விமர்சனம் விட்டு பேச விட்றாங்க. அதில் என்ன தப்பு அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச அந்த டைம்லேயே இந்த பேச்செல்லாம் வந்துருச்சு சார். ஏன் 2 பேரும் ஒரே கூட்டத்தில் இருந்தவங்க தானே? வந்தா என்ன 2 எப்படி ஒரே கூட்டத்தில்? எங்கே ஒரே கூட்டத்தில் இருந்தாங்க? திமுகங்கிற தாய் கழகத்தில் தப்பான விஷயம், தப்பான கான்செப்ட். திமுகவில் எல்லாம் இருந்தாங்க. திமுகவில் பிரதான ஒரு தலைவராக எம்ஜிஆர் இருந்தார். அண்ணா மறைவுக்கு பிறகு எங்கேயோ இருந்த கருணாநிதிக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அதை பொதுச் செயலாளர் தான் ஆகணும், பொதுச் செயலாளர் பதவி தான் வெயிட்டு நெடுஞ்செலி தான் ஆகணும். ஓவர்டேக் பண்ணி கலைஞர் ஆக்குறாங்க. அதுக்கு பிறகு 71 எலெக்ஷனில் திமுக தனியாக நின்று காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் அவங்க கூட சேர்ந்து நிற்கல, திமுக தனியாக நின்று ஜெயிக்குது. 184 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அது எம்ஜிஆர் காரணம் கூட இருந்தது. அப்பேற்பட்ட எம்ஜிஆரை வெளியேற்றின காரணத்தினால தானே அதிமுகவை பிறக்குது. அதிமுக எதுக்கு பிறக்குது? எம்ஜிஆர் திமுகவோட வெளியேற்றினால தான் அதிமுக பிறகுது. எம்ஜிஆரை இவர்கள் படாத பாடுபடுத்துறதுனால தான் அதிமுக வலுவாகுது. எம்ஜிஆர் இவர்களை கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணனால தான் அதிமுக வலுவாக போகுது. அதே வழியை ஜெயலலிதா பின்பற்றுறாங்க, அதை விட முன்னிலும் கடுமையாக கொண்டு போகிறாங்க. அப்போ திமுகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ மாற்றுன்றதில் கொண்டு போகுது. கூட கூட்டணி கட்சிகள் மாறி மாறி வரும். அதில் சில நேரம் தனியாகவே நின்றுச்சு ஏடிஎம்கே. ஆனால் அந்த துணிவு டிஎம்கே இல்லை, துணிவு மட்டும் இல்லை, நின்னா தோற்றுருக்காங்க. அப்போது அந்த மாதிரி கண்டிஷனில் வளர்ந்த அதிமுக போய் திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா மதிமுக கதை தான். காணப்படுவாங்கன்றீங்க? காணாமல் போய்விடுவார். தாவேக்காக இன்னும் லாபம். நடுவில் அண்ணாமலை தலை எடுத்தால் அவருக்கும் லாபம். இந்த டீம் அப்படி இங்கே வந்துடும். திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்குது இல்லைங்க அதிமுகவில். அவங்க எப்படிங்க திமுகவோட போய் சேருவாங்க? தலைவர்கள் போகிறாங்கன்னா சுயநலங்க, அவங்க கவலையே பட மாட்டோம். ஓபிஎஸ்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காருன்னா, வைத்தியலிங்கெல்லாம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாருன்னா, 11 முன்னாள் அமைச்சர்கள் அங்கே போயிட்டு திமுகன்னு பேசுகிறாங்க. அதிமுக அழிஞ்சது. இப்போ இங்கேருந்து போகிறாங்க, அதிமுகலேருந்து போகிறோம். ஏன் இவர் திமுகட்ட போய் கூட்டணி போகிறாரு? அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, நம்முடைய இதுவே திமுக எதிர்ப்பு தான். அப்படிப்பட்ட அதிமுகவை இந்த மாதிரி பண்ணுறாரு எடப்பாடின்ட்டு சொல்லிவிட்டு இவங்க எங்கே போகிறாங்கன்னா தாவேக்கா போகிறாங்க. சுயநலம். அங்கே போய்ட்டு அதிமுக அழிகிறதுன்றாங்க. ஏன்பா அப்போ நீ அங்கேயே இருந்து சண்டை போடலாம்ல? அதிமுக மேலே உண்மையிலே ஆக்கிறதா நீ அதிமுக சண்டை போடணும். அப்போ இவர்கள் எல்லோரும் சுயநலவாதிகள். இன்னும் கணக்கு இருக்குது. நீ ஏடிஎம்கில் ஒரு பெரிய செட்டு போகுது, டிஎம்கிலும் ஒரு பெரிய செட்டு போகுது. ஆமாம், ஸ்பெஷல் வாஷிங் மிஷின் ஆர்டர் கொடுத்துக்குறாங்க தாவேக்கா. ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ் வாஷிங் மிஷின். ஏடிஎம் டிஎம் 2 ஒன்றா போட்டால் கூட அந்த கரையை நீக்கி சுத்தமாகி கொடுத்துரும். அதனால் அவர்கள் பேரை கெடுத்துக்கிட்டே போகிறாங்க தாவேக்கா. இது அவங்க ஓரளவுக்கு லிமிட்டாக போகணும். மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டையும் பேர் கெட்டு போயிடும். அந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு வச்சிங்களேன். நமக்கு வர தகவலாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு போகுது. இன்னும் பெரிய அளவில் ஏடிஎம்கில் இருந்தும் திமுகவில் இருந்தும் டீம் போகுதுன்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அதிமுக அரசியல்ன்றது கொஞ்சம் விட்டு பிடிச்சி அரசியலை பண்ணணும். இல்லை சார், ஆரம்பத்தில் நம்மளே நிறைய பேசியிருந்தோம். அதாவது அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இல்லை, தாவேக்கா எந்த திசை நோக்கி போகுதுன்றதெல்லாம் நம்ம நிறைய கேள்வி உட்படணும். நீ நல்ல தலைவர்கள் வரும்போது அது ஏற்றுக்கிறதுல என்ன சார்? யார் தலைவர்கள்? ஊழல் புகாரில் மாட்டினோன்னா அனுபவம் வாய்ந்த தலைவர்கள். நம்ம என்ன சொன்னோம்? உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னோம். தலைவர்களை உருவாக்குங்க, உங்களுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு அனுபவம் கிடைக்கும். 5ஆவது வருஷத்துல நீங்கள் தறி கட்சியாக போனீங்கன்னா இந்த உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் 31 அப்படி சொன்னோம். 2வது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுங்க, ஏராளமான தலைவர்களை உருவாக்குங்க. இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி எல்லாத்துலேயும் லீடர்களை கொண்டு வாங்க, மாவட்டத்தோறும் லீடர்களை உருவாக்குங்கன்னு தான் சொன்னோம். நீ ஊர்லேருந்து இரவல் வாங்கினா சொன்னோம். விஜயபாஸ்கர் வந்துட்டு இங்கே வந்துட்டு தூய சக்தியாக இருப்பார். அப்போ அதுக்கேற்ற வாஷிங் மிஷின் தானே ரெடி பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க. அவர் மேலே ஒரு பெரிய வழக்கு ஒன்று இருக்குது. அந்த 29 கோடி ரூபா ஒரு ஃபேவர் பண்ணதாக ஒரு அது இடி வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் நியாயம் சொல்ல போகிறாங்க. இன்னும் பல பேர் அந்த மாதிரி இப்போ விஜயபாஸ்கர் இந்த வழக்கு இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ்பி வேலுமணிது இந்த 54 பேர் நியமனம் வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்குது. இப்போ அவர் ஒரு வேளை உள்ளே வராருன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ஐடியாலாம் கொடுக்குறா? இவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியுது, இவர் உள்ளே கூப்பிட்டு வர்றதுன்ற ஐடியா யார் கொடுப்பா? நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா, புஷியானந்து இந்த டீமு தாவேகா டீமு அப்படியே இருக்குது. வெளியிலேருந்து வந்த ஆட்கள்
கட்சியில் வந்து நமக்கு ஒரு டாமினேஷன் வேணும்னு ட்ரை பண்ணுறப்போ அது புஷி ஆனந்துட்டு தான் போய் நிற்கிது. புஷியை தாண்டி சவரை தாண்டி அந்த சைடு போக முடியல. ஆரோக்கியமானவரை பற்றி எதுவும் சொல்கிறீங்களா? ஆமாம், என்னது ஆரோக்கியமானவர் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா புஷி ஆனந்தை மீறி கட்சிக்குள்ளே எதுவும் பண்ண முடியல. அவர் தான் மாவட்டம், எல்லா மாவட்டமும் அவர் கையில் தான். சென்னை மட்டும்தான் ஆதவ அர்ஜுனா கையில் இருக்குது. அப்போ இதில் மீறி இந்த கட்சியை நம்மளும் பலமாக இருக்கணும். ஏன்னா கட்சிக்குள்ளே வந்தாச்சு, பொறுப்பு வாங்கியாச்சு. என்ன பொறுப்பு வாங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியல. சரி அப்படியே பொறுமையாக போவோம். ஆட்சி ஜெயிச்சிட்டாங்க, மந்திரியும் ஆயாச்சு, நல்ல போர்ட்ஃபோலியோ வாங்கியாச்சு. இனிமேல் கட்சி நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு மரியாதை. அப்போ கட்சி நம்ம கையில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் புஷியை தாண்டி நீங்கள் யாருக்கிட்டையும் நெருங்க முடியல. புஷி சொல்கிறதான் கேட்குறாங்க. அப்போ கட்சி நம்ம கையில் இருக்கணும்னா வெளியிலேருந்து ஆளை உள்ளே கொண்டு வா. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு விஜய்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்தால் தான் நமக்கு பலம் வரும். அது அப்போ இந்த மாதிரி ஆளை உள்ளே இறங்க என்ன ஆகும்? இப்போ அந்த தட்டு இங்கே இறங்கிருக்குது, இங்கே வெயிட் வைக்க என்ன ஆகும்? தட்டு தூக்கிட்டு ஈக்குவலாக வந்துடும். ஈக்குவலாக வந்துட்டால் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே இவங்களும் பொறுப்பெல்லாம் வந்துடுவாங்கல்ல. அப்புறம் புஷியால் என்ன பண்ண முடியும்? கூட பஞ்சாயத்தும் வருதே சார், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு. அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? விஜயும் புஷியும் தான் கவலைப்படல. ஒரு காலத்தில் கவலைப்படுவாங்க, படலைன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுபவிப்பாங்க. ஓரளவுக்கு தான் இவங்களால் அந்த இதெல்லாம் சரி பண்ண முடியும். அதை மீறினா ரொம்ப உறுதியாக இருந்த மன உறுதியாக இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லை ஒரு கட்டத்தில் விட்டுருவாங்க, அடப்போடா அப்படின்ற மாதிரி. தண்ணிக்குள்ளே மூழ்கிறவன் நீச்சல் அடிச்சு மேலே வந்து பார்ப்பான், எவ்வளோ நேரம் அடிக்க முடியும்? ஒரு கட்டத்தில் அப்படியே விட்டுட்டு டயர்டாகி அப்படியே மூழ்கிடுவோம். அது மாதிரி இந்த சிஸ்டத்தை மீறி எவ்வளோ நேரம் அடிக்கிறாங்களோ கரையை நோக்கி நகர்ந்தாங்கன்னா ஓகே, முடியலன்னா சிஸ்டத்துக்குள்ளேயே மூழ்கிடுவாங்க. சிஸ்டம் அவங்கள போட்டு மூடிடும். எல்லோரும் தான் சொல்லுவாங்க, இதைத்தான் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி யோக்கியம் நீங்கள் இதெல்லாம் இருக்க முடியாதியா, எங்களுக்கு தெரியாதா அப்படின்வோம். அதிகாரிகளும் ஆமாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆடினார், இப்போ அவள் தான் போச்சு. இது ஏன் என்னை போட்டு அடித்து ரிவர்ஸ் அடித்து ஃபர்னிச்சரை உடைச்சி அதை விட்டுருந்தா அவனே ஒரு குத்தி மூக்க அவனும் அதானே தமிழக அரசியல் இயல்பு நிலைக்கு திரும்பியதுன்ற மாதிரி. அதனால் எப்படி கொண்டு போக போகிறாருன்னு தெரியல. அதை பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். பல்வேறு செய்திகளை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார்.